ரேக்ஸில். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேன். இப்போ இதில் என்னென்ன காம்பனண்ட் இருக்குன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்குன்னு சொல்லிட்டேன், இந்த பக்கம் சொல்லிட்டேன், வால்வ் இருக்கும், பிசிபி வால்வ் பிரைமரி சர்க்யூட்டில் இருக்கும். செகண்டரி சர்க்யூட்டில் ஒரு கூலண்ட் பம்ப், ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் வித் விஎஃப்டி செட்டப் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் சிடிசி யூனிட் கூலண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் ஒரு இடத்துல இருக்கும். இங்கேருந்து உங்களுடைய ஐடி ரேக்ஸ் ஏதோ டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ரொம்ப லாங்காக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பம்ப் பண்ணால் தான் இங்கேருந்து இந்த ஃப்ளூயிடு, இந்த டைஎலக்ட்ரிக் ஃப்ளூயிடை வந்து உங்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் இந்த கூலண்ட்டை வந்து நீங்கள் வந்து இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு உங்கள் ஐடி ரேக் போயிட்டு ஹீட்டெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி ரிட்டன் வந்து வர முடியும். சரிங்களா? ஸோ அப்போ அதனால் வந்து ஒரு கூலண்ட் பம்ப் கண்டிப்பாக அங்கே தேவை. அதேமாதிரி வந்து ஃபில்டர்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக. வந்து பிரைமரி சர்க்யூட்டுக்கும் ஒரு ஃபில்டர் இருக்கும், செகண்டரி சர்க்யூட்டுக்கு ஒரு ஃபில்டர் இருக்கும். எல்லாமே வந்து அந்த ஃபில்டர் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே இப்போ நான் சொல்கிற இந்த சில்டு வாட்டர் இன், சில்டு வாட்டர் அவுட் அண்ட் கூலண்ட் வாட்டர் சில்டு வாட்டர் இன் டெம்பரேச்சர், சில்டு வாட்டர் அவுட் டெம்பரேச்சர் அண்ட் உங்களுக்கு கூலண்ட் இன்லெட் டெம்பரேச்சர் அண்ட் கூலண்ட் அவுட்லெட் டெம்பரேச்சர் அண்ட் ஃபில்டர் கண்டிஷன் ஆஃப் பிரைமரி சர்க்யூட், ஃபில்டர் கண்டிஷன் ஆஃப் செகண்டரி சர்க்யூட், அப்புறம் வந்து உங்களுடைய விஎஃப்டி உடைய பம்ப் ரன்னிங் ஃப்ரீக்வன்சி, ஸ்டேட்டஸ், எல்லாமே வால்வ் பொசிஷன், சென்சார் பொசிஷன், ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எல்லாமே உங்களுடைய டிஸ்பிளேவில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே இப்போ வந்து இந்த மாதிரி சிடிசி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாமே அதில் நீங்கள் பார்க்கலாம். அதுலேயே நீங்கள் வந்து என்ன வேணுமோ, அப்ரோச் டெம்பரேச்சர் என்ன வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இன்லெட் எவ்வளோ, உங்களுடைய சிஸ்டம் வந்து அவுட்லெட் எவ்வளோ வந்து இருக்கணும், இன்லெட் வந்து எப்படி மாடிஃபை ஆகணும், அவுட்லெட்டில் பிஎஸ்சிபி வால்வ் போட்டுருப்பாங்களா, அப்போ அவுட்லெட்டில் பிஎஸ்சிபி வால்வ் போனால் ஃப்ளோ உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அந்த ஃப்ளோ எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எவ்வளோ டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆகணும், எல்லா செட் பாயிண்ட்டும் நீங்கள் அதில் வச்சுக்க முடியும். ஸோ அதான் அந்த சிடிசி ஒரு ஓவரால் செட்டப் இப்படி தான் இருக்கும். ஸோ சிடிசி நீங்கள் ரியர் டோர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வச்சுருந்தாலும் சிடிசி தேவை. நீங்கள் வந்து இந்த டைரக்ட் டு லிக்விட் சிப், டைரக்ட் டு சிப் லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருந்தாலும் உங்களுக்கு இந்த சிடிசி வந்து தேவை. ஓகே, ஸோ இப்போ சிடிசினா என்னென்னு தெரியுதில்ல, ஒரு பிரைமரி சர்க்யூட், செகண்டரி சர்க்யூட், அங்கே ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்கும், அங்கே தான் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் பிட்வீன் வாட்டர் அண்ட் உங்களோட டைஎலக்ட்ரிக் லிக்விட் ஆர் கூலண்ட். இதுக்குள்ளே ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், அது உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க, சிம்பிள் தான் இந்த லிக்விட் கூலிங் சிஸ்டம். ஸோ இந்த லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் என்ன பிரச்சனைனா நிறைய இடத்துல இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஓகே, நான் கேட்ட வரைக்கும் இந்த ஸ்டூல்ஸ் பர்சன் என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த பிளான்ட் வந்து இந்தோனேஷியாவில் தான் போட்டிருக்கோம், இனி இந்தியாவில் வந்து நாங்கள் லான்ச் பண்ணலாம், மேபி அதர் வெட்டிவ், அதர் ஸ்னைடர், ஸோ இன்னும் வேறு கூலிங் யூனிட்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களாம் போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டூல்ஸ் வந்து இன்னும் இந்தியாவுக்குள்ளே நான் லான்ச் பண்ணல. பட் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய இந்தியாவோட டேட்டா சென்டரில், சென்னை டேட்டா சென்டரில் கண்டிப்பாக இதை நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கண்டிப்பாக அதோட இஷ்யூஸ்லாம் தெரியும். ஏன்னா இட் இஸ் நாட் வெரி ஈஸி. ஏன்னா கண்டென்சேஷன் ஒன்று இருக்குது, கரெக்டுங்களா? அங்கே டிசைன் பண்ணும்போது அதெல்லாம் வந்து அந்த டியூ பாயிண்டெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி தான் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு சில சேலஞ்சஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். மெயின்டெனன்ஸில் வந்து நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவோம். டேரெக்டாக உங்களுக்கு கூலண்ட் அங்கே ஐடி ஒரு ரேக் போகுது. ஸோ அதெல்லாம் ரொம்ப